विश्वेतनो वसवो विश्ववेदसोधीनां बोधप्राविताराः प्रसूनायेत्तद्धरो ओग्नादेवेषु पूर्व्यः आदित्येषु प्रवरुणे धृतव्राते मरुत्सो विश्वभानुष विश्वे हिष्वामनावे विश्ववेदसो भवरिहिरिन्द्रो वरुणस्तुरानरा आदित्यासस्तनन्दनः पयम्बोधो वृत्तपरिहिषो जतप्रायस आनुषके सुतसोदो मासो वरुणः वामहे मनुष्वदिद्धाग्नायः आप्रजातमरुतो विष्टो अश्विना पूषन्मा कीलीनया धिया इन्द्र आयादुप्रथमस्य निष्यभिर्वृषायो वृत्रः गणे विनोदो देवासो अद्रोच्छिद्रं शर्मा गच्छत अयद्दूराद्वासवो नोचदन्तीतो वरोधोचमादधर्षाति अस्ति हिवस्य जात्यं विषादसो देवासो अस्त्याप्यम् प्रणः पूर्वस्मेषु विदाया वोचतमक्षो सुम्नायनं व्यासे पंढरीनाथ महाराज की जय. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கையில் ரிக்வேத பாராயணம். இந்த பாராயணம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பூர்த்தி அடையிறது. பெரியவாளுடைய ஒரு உத்தரவு. பெரியவா தான் பெரிய பாடசாலை வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல எல்லா வேதங்களும் ஒரு தடவை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ ரிக்வேத பாராயணம் ஆச்சு. அடுத்தது சுக்ல யஜுர்வேதம் மாத்தியந்தின சாக்கை அப்படிங்கிற ஒரு சாக்கை பாராயணம் அநேகமாக இன்னொரு ஒரு வாரத்தில் ஆரம்பித்து நடக்கும். ஒரு வார காலம் நடக்கும். இந்த சுக்ல யஜுர்வேத மாத்தியந்தின சாக்கை பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு மகாராஷ்டிராலேருந்து தான் இந்த வேத வித்துக்கள் வரப்போகிறோம். அங்கே தான் பிரசித்தமாக இருக்குது மாத்தியந்தின சாக்கை இந்த பாராயணம். இப்போதைக்கு இப்போ இந்த ரிக்வேத பாராயணம் பூர்த்தியாகிறது நம்ம ஆசிரமத்திலேயே ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிரகத்தில் இந்த வேத வித்துக்களுக்கு ஆகாரம் பண்ணி வச்சு அவளை பூஜை பண்ணி இந்த பிராச்சீன சம்பிரதாயப்படி முன்னெல்லாம் எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி வேத பாராயணத்தை ரொம்ப அழகாக நடத்தினா அந்த ஆசிரமத்தில் வீடு வாங்கிட்டு தங்கியிருக்கிற பக்தாலெலாம் பாக்கியசாலிகள். அடுத்த மாதிரி தொடர்ந்து சுக்ல யஜுர்வேத பாராயணமும் நடக்க போகிறது. இப்போ நாம் இருக்கிறது இப்போ பேசின்னு இருக்கிற இடம்தான் இந்த பெரிய வேத பாடசாலை வரப்போகிற இடம். இப்போ இந்த இடத்துக்கு வலது கை பக்கத்தில் தான் நதி ஓடுறது. இடது கை பக்கத்துலேயும் நதி காவேரி நதி ஓடுறது. 2 நதிகளுக்கு நடுப்பில் இருக்கிற இடம் இந்த இடம். ரொம்ப விசாலமான ஒரு இடம். பக்தர்கள்லாம் நிறைய இந்த கைங்கரியத்தில் கலந்துண்டு அவளாவே ஆசைப்பட்டு கலந்துட்டுருக்கா. நிறையா பக்தாள் இதில் கலந்துண்டா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பாடசாலையை ஆரம்பிச்சுடலாம். இப்பொழுதைக்கு விஜயதசமியிலேருந்து அநேகமாக வேத பாஷ்ய பாடத்தை காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு உத்தேசம். அதுக்குள்ள ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு. இதுபோல் ஒவ்வொரு சாக்கையாக நமக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே முன்னாடி ஆரம்பித்து பண்ணுற உத்தேசம் இருக்குது. இந்த வேத கைங்கரியம் இருக்குது. இது லோகக்ஷேமம். அது வேதோகிலோ தர்மமூலம். அதனால் சகல வேதங்களும் வேதம்தான் மூலம். அப்பேற்பட்ட பகவானுடைய சுவாசமாக மூச்சுக்காத்தாக சொல்லக்கூடிய இந்த வேதம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த தேசமே க்ஷேமமாக இருக்கும். இந்த வேத கைங்கரியத்தில் கடந்துக்கிற குடும்பங்கள்லாம் பரமக்ஷேமமாக இருக்கும். குலமேகோத்தரம் சதம்னு ரிஷிகள்லாம் நாம் ஆகாரம் போட்டு அந்த ஆகாரம் வேதம் சொல்லி ஜெரிமானாகும். ஆனால் 101 தலைமுறை கரையேறுங்கிறார் ரிஷிகள். அப்பேற்பட்ட பெரிய பாக்கியம். நாமும் ஆசிரமத்தில் நிறையா தர்மங்களை நான் சொல்லியிருக்கேன். சொன்னாலும் இந்த வேத பாடசாலை இந்த வேத தர்மத்தில் ரொம்ப ஸ்ரத்த காட்டுறா ஜனங்கள்லாம். அதனால் இந்த ஸ்ரத்தை இன்னும் நிறையா பேர் கலந்துட்டான்னா சீக்கிரம் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே இந்த இடத்துல ஒரு பெரிய விஸ்வவித்யாலயா நிர்மாணம் ஆகிடும். ஒரு 2 நாள் முன்னாடி ஆந்திராலேருந்து ஒரு பெரிய பெரிய வித்வான் வந்திருந்தார். அவர் இந்த சன்னிவேசம் இந்த பாடத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இப்போ நாம் உட்கார்ந்து பேசுகிறோமே இந்த இடத்துக்கு தான் பிரதேசத்துக்கு தான் வேத பூமின்னு பேர். அதனால் இதுக்குள்ளே திரவியங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டு பேரே வேத பூமின்னு வச்சாச்சு. இந்த ஒரு பேச்சிலையாவது வேத சப்தத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர்
பேசணும், சிரவணம் பண்ணணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதுபோல் ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடணும்னு எல்லா பக்தாள்கிட்டையும் தர்மன சிந்தனை உள்ளவாழ்கிட்டையும் நானும் தெரிவிச்சுக்கிறேன். பாண்டுரங்கனுடைய கிருபை, வேதமாதாவினுடைய கிருபை எல்லா பக்தாளுக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி